8th Standard Unit 2 History From Trade to Territory அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. The British Administration Organization in India. இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க எப்படி ஆட்சி வந்து செஞ்சாங்க, அவங்களுடைய அந்த ஆட்சி முறை எப்படி இருந்தது, அதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The British Indian administration was run by 4 principal institutes. நம்மளுடைய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிட்டிஷ் வந்து 4 முக்கியமான ஒரு விஷயங்களை வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒன்று சிவில் சர்வீசஸ், இன்னொருத்தங்க ஆர்மி, இன்னொருத்தங்க போலீஸ், இன்னொருத்தங்க ஜுடிஷியரி. ஜுடிஷியரின்றது கோர்ட்டு, ஜட்ஜ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஜுடிஷியரி சொல்கிறோம். சிவில் சர்வீசஸ் அப்படின்றது ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸை வந்து சிவில் சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். ஆர்மி அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு, அந்த போலீஸ்ன்றது இன்டர்னல் நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் பாதுகாக்கிறது போலீஸ். ஸோ இந்த 4 அமைப்பை வச்சு தான் வந்து அவங்க நம்மளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. சிவில் சர்வீசஸ். The term civil service was used for the first time by the East India Company to distinguish its civilian employee from their military counterparts. இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து யூஸ் பண்ணாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்களையும் சிவிலியன் ஜாப் செய்கிறவங்களையும், அதாவது நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த ஜாப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் வந்து பிரித்து காட்டுறதுக்காக தான் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. Translating law into action and collecting revenue are the main jobs of the civil service. இந்த சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு மெயினான டியூட்டி என்ன அப்படின்னா, லாவை வந்து சட்டத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கும் அண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த டேக்ஸு, நம்ம கரண்ட் பில்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிவில் சர்வீஸுடைய மெயின் ஜாபாக இருந்தது. The civil service was initially commercial in nature, but later it was transformed into a public service. இந்த சிவில் சர்வீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கமர்ஷியலாக தான் இருந்தது, ஒரு வியாபாரம் நோக்காக தான் இருந்தது. ஆனால் பின்னாடி வந்து இது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்லேட்டிங் லா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அவங்க இங்கிலீஷில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த லாஸ் எல்லாம் வந்து பொதுமக்களுக்கு இந்த நம்ம ரீஜியன் லாங்குவேஜஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறதும் கூட அந்த சிவில் சர்வன்ஸ்க்கு ஜாபாக இருந்தது. In the beginning, the appointment to these services was the sole prerogative of the court of the directors of the company. இந்த ஜாப்க்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த கம்பெனியுடைய கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஆட்சியில் தான் அது, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த கம்பெனி இருக்கும். ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து சிவில் சர்வீஸ்க்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் தி நாமினேட்டட் சிவில் சர்வன்ட்ஸ் இன்டல்ஜ்ட் இன் கரப்ஷன், பிரைபரி அண்ட் இல்லீகல் ப்ரைவேட் ட்ரேட். ஆனால் இந்த மாதிரி நாமினேட் பண்ண சிவில் சர்வீசஸ் இருப்பாங்க இல்லையா, ஜாப் நாமினேட்னா இவங்க வந்து இந்த ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நாமினேட் பண்ண அந்த சிவில் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரப்ஷன் பண்ணாங்க, பிரைபரி பண்ணாங்க, இல்லீகல் ப்ரைவேட் ட்ரேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிரைபரினா லஞ்சம் வாங்குறது, அப்புறம் அந்த பொருளை வந்து எடுத்துக்கிறது, அப்புறம் தெரியாமல் மற்றவங்களுக்கு வந்து விற்றுறது அந்த பொருளெல்லாம், அந்த மாதிரியான இல்லீகல் ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சிவில் சர்வன்ட்ஸ். ஸோ கார்ன்வாலிஸ், who came to India as Governor General in 1786, enforced the rules against private trade. ஸோ இப்போ 1786 கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் கவர்னர் ஜென்ரலாக வராரு இந்தியாவுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராரு. இந்த ப்ரைவேட் ட்ரேடு, வியாபாரம் பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ரூல்ஸ் கொண்டு வராரு. ஹி ஆல்சோ ரேஸ் த சேலரி ஆஃப் தி கம்பெனி சர்வன்ட்ஸ் ஹூ பிகேம் தி ஹையஸ்ட் பெய்ட் சிவில் சர்வன்ட்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிவில் சர்வன்ட்ஸை ஜாப்க்கு வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய சேலரிஸ் வந்து நல்ல ஹைக்காக கொடுத்தாங்க, நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னா, உலகத்திலேயே வந்து சிவில் சர்வன்ட்ஸ்க்கு அதிகமான சேலரி கொடுத்த ஒரு கம்பெனியாக வந்து இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தது. ஸோ ஹையஸ்ட் சேலரி வந்து அப்போ தான் இந்த சிவில் சர்வன்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. லார்ட் வெல்லஸ்லி, who came to India as a Governor General in 1798, introduced the idea of suitable training for the civil servants. ஸோ லார்ட் வெல்லஸ்லி 1798 நம்ம இந்தியாவுக்கு வராரு கவர்னர் ஜென்ரலாக. அப்போ வரும்போது என்ன சொல்கிறாரு, ட்ரைனிங் வந்து கொடுக்கலாம் இந்த சிவில் சர்வன்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு இந்தியாவில். In 1800, he established the college in Fort William at Calcutta to provide training in literature, science and languages. ஸோ அதன்படி என்னப்பா ஆகுது, 1800
ஃபோர்ட் வில்லியமில் ஒரு காலேஜ் கொண்டு வராங்க கல்கட்டாவில். எதுக்காக அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு லிட்ரேச்சரில், அதாவது லாங்குவேஜஸில், சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அண்ட் லாங்குவேஜஸில் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. ஹவவர் த டைரக்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி டிஸ்அப்ரூவ்ட் ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன் அண்ட் ரீப்ளேஸ்ட் இட் பை தேர் ஓன் ஈஸ்ட் இந்தியா காலேஜ் எஸ்டாப்ளிஷ் அட் ஹைலேபரி இன் இங்கிலாந்து இன் 1806. ஆனால் இந்த கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை அப்ரூவ் பண்ணலை, டிஸ்அப்ரூவ் பண்ணிடுறாங்க வெல்லஸ்லியுடைய அந்த பிளானை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, ஈஸ்ட் இந்தியா காலேஜ்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா காலேஜ்ன்றது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ஹேலேபரி அப்படிங்கிற இடத்துல இங்கிலாண்டில் 1806 எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. The idea of competition for recruitment was introduced first by Charter Act 1833. ஸோ இந்த எக்ஸாம், இந்த சிவில் சர்வன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு காம்படிஷன் எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா ஃபஸ்ட்டு கொடுத்தது. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலிமா ரெக்யூர்மெண்ட் கொடுக்கலாம், ஜாப் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது சார்ட்டர் ஆக்ட் 1833 படி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் த சிஸ்டம் ஆஃப் காம்படிஷன் வாஸ் தீஸ் நாட் நாமினேட்டட் பை தி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் were not eligible to write the காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த கம்பெனியோட கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்க தானே சிவில் சர்வன்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிஜிபிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஹென்ஸ் த சிஸ்டம் வாஸ் கால்ட் ஆஸ் நாமினேஷன் கம் காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்போ இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, நாமினேஷன் கம் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. அதாவது நாமினேட் பண்ணுறவங்களுக்கு உண்டான ஒரு காம்படிட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. The system of recruitment on the basis of open competitive examination was introduced in 1853. ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட், இந்த எக்ஸாமினேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டம், யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம், நாமினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது 1853 தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. யார் வேணாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ட்டு ரைட்ஸ் கொடுத்தாங்க. திஸ் சிஸ்டம் வாஸ் கன்ஃபர்ம்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858. இதை கவர்மெண்ட் இந்தியன் இதில் இந்தியாவில் கன்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தா எந்த ஆக்ட் படினா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 படி கன்ஃபார்ம் பண்ணாங்க. த மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் காம்படிட்டர்ஸ் வாஸ் ஃபிக்ஸ்ட் அட் 28. ஸோ மேக்ஸிமம் வயசு, இவ்வளோ வயசுக்குள்ளே தான் நீங்கள் எழுதணும் அப்படின்றாங்க இல்லையா, அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா 23 இருந்தது. சப்சிக்வெண்ட்லி ஈஸ்ட் இந்தியா காலேஜ் அட் ஹைலேபரி வாஸ் அபாலிஷ்ட் இன் 1853. ஸோ ஈஸ்ட் இந்தியா காலேஜ் அப்படின்னு ஒன்று இங்கிலாண்டில் கொண்டு போனாங்க இல்லையா, அதை வந்து 1853 எடுத்துட்டாங்க, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரெக்யூர்மெண்ட் டு சிவில் சர்வன்ஸ் பிகேம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ சிவில் சர்வீஸ் கமிஷன். அப்போது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ணுவா, யார் இவங்களெல்லாம் இது பண்ணுறது அப்படின்னா சிவில் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய அண்டரில் இந்த சிவில் சர்வீஸுடைய எக்ஸாம்ஸ் வைக்கிறது, ரெக்யூர்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. பை த ரெகுலேஷன் ஆஃப் தி 1860 த மேக்ஸிமம் ஏஜ் வாஸ் லோவர் டு 22. 1860 இதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதில் 23 வயசு தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் இருந்தது, 22 வயசாக குறைச்சிட்டாங்க. இன் 1866 to 21, அதை 1866 21 அதை குறைச்சிட்டாங்க. அண்ட் 1876 அதை 19 குறைச்சிட்டாங்க. The Indian Civil Service Act of 1861 passed by the British Parliament exclusively reserved certain categories of high executives and judicial posts for the covenanted civil service, which was later designated as the Indian Civil Service. ஸோ இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் படி 1861 அதோடைய ஆக்ட் படி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. அதுதான் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில கேட்டகரிஸை வந்து ரிசர்வேஷன் போடுறாங்க. அதில் ஹை எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்ஸு, ஜுடிஷியலுடைய போஸ்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிவில் சர்வீஸுடைய இதுதான் போஸ்டிங்ஸாக மாறிடுச்சு. அந்த சிவில் சர்வீஸ் போஸ்டிங்கை, அதாவது ஹையர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹை எக்ஸிக்யூட்டிவ் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களெல்லாம் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வராங்க. டியூ டு தி லோயரிங் ஆஃப் ஏஜ் லிமிட் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் லண்டன், இட் குட் பி பாசிபிள் ஒன்லி ஃபார் தி வெரி ஃபியூ வெல்தி இந்தியன்ஸ் டு அப்பியர் அட் தி ICS எக்ஸாமினேஷன். ஸோ இதில் ரொம்ப சின்ன வயசு தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வந்து லண்டனில் நடக்குது. அதனால் ரொம்ப பணக்காரங்களால், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பணக்காரர்களால் மட்டும்தான், ஒரு சிலரால் மட்டுமே இந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ண முடியும். அதாவது இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற எக்ஸாம், ICS அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்.
In 1869, three Indians, Surendranath Banerjee, Ramesh Chandra Dutt, and Bihari Lal Gupta became successful in the ICS examination. So 1869ல இவங்க 3 பேரும் இந்த எக்ஸாமில் வின் பண்ணுறாங்க. Later on, the Indians demanded to increase the age limit and to establish centers for examination in India instead of England. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கிலாண்டில் நீங்கள் எக்ஸாம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்தியாவில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வைங்க, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை இங்கே அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன்ஸ். In 1892, the minimum age limit for appearing for the civil service examinations was raised to 21 and the maximum to 23. In 1912, a Royal Commission on Public Service was appointed. So 1892ல என்ன பண்ணுறாங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21ஆகவும் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 23ஆகும். அது அந்த 2 வருஷம் கேப்லேயே அவங்க அந்த எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். மினிமம் ஏஜ் லிமிட் 21, மேக்ஸிமம் 23. அப்போ இடையில 1 வருஷம் 2 வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நார்ம்ஸ் கொண்டு வராங்க. இன் 1912 ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீஸ் வாஸ் அப்பாயிண்டட். பப்ளிக் சர்வீஸ்க்குனே ஒரு ரிச் ராயலான ஒரு கமிஷனை வந்து இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சேர்ட் பை லார்ட் இஸ்லிங்டன் Allington. This commission had 2 Indian members, G.K. Gokhale and Sir Abdur Rahim, besides 4 Englishmen. ஸோ இந்த ராயல் கமிஷனுடைய ஹெட்டாக யார் இருந்தாருன்னா லார்ட் ஐலிங்டன் அப்படிங்கிறவர் இருக்கார். அண்ட் இந்த கமிஷனில் ராயல் கமிஷனில் 2 இந்தியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஜே.கே. கோகுல், சர் அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் இருக்கிறாங்க. அவங்க இல்லாமல் இன்னும் 4 பேர் வந்து இருந்தாங்க இந்த குரூப்பில். இந்த கமிஷன் பப்ளிஷ்ட் இட்ஸ் ரிப்போர்ட் இன் 1917. ஸோ இந்த கமிஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து 1917ல் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த சிவில் சர்வீசஸை பற்றின இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அதுக்குண்டான ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. Ellington's commission's recommendations partly fulfilled the demand for the Indianization of civil services. ஸோ இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு சிவில் சர்வீசஸ் வந்து இந்தியனைசேஷனாக கொண்டு வராங்க. சில விஷயங்கள் இவங்க இந்தியன்ஸ் கேட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. In 1918, Montague and Lord Chelmsford recommended that 33% Indians should be recruited in Indian civil services. இப்போ 1918ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மான்டேக் அப்படிங்கிறவரும் லார்ட் கெம்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிறவரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. என்னென்னா 33% வந்து இந்தியன்ஸ் இருக்கட்டும் இந்த இந்தியன் சிவில் சர்வீசஸில் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸை வந்து 33% ஜாபுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் கிராஜுவலி த நம்பர் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். மல்லமாக இந்த நம்பரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு மான்டேகும் லார்ட் கெம்ஸ்ஃபோர்டும் சொல்கிறாங்க. In 1923, a Royal Commission on Public Services was appointed with Lord Lee of Fareham as chairman. ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு கமிஷன் வந்து அமைக்கிறாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை வந்து அமைக்கிறாங்க ராயல் கமிஷன் 1923ல். இதுக்கு இப்போ ஹெட்டாக யார் இருக்காங்க அப்படின்னா லார்ட் லீ ஃபேர்ஹாம் அப்படிங்கிறவர் chairman இருக்கார். This commission recommended that recruitments to all Indian services like the Indian Civil Service, the Indian Police Service, the Indian Forest Service should be made and controlled by the Secretary of State for India. ஸோ அப்போ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸாக இருக்கட்டும், போலீஸ் சர்வீஸாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் சர்வீஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த சிவில் சர்வீசஸ் எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேட்டுடைய செக்ரட்டரியுடைய கண்ட்ரோலில் இருக்கட்டும். இந்தியாவுடைய சிவில் சர்வீசஸ் எல்லாமே வந்து அவங்களோட கண்ட்ரோலில் அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது செக்ரட்டரியுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றது. த லீ கமிஷன் ரெக்கமெண்டட் த இமீடியட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ லீ வந்து இமீடியட்டாக பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. The Act of 1935 also made provisions for the establishment of the Federal Public Service Commission at the center and the Provincial Public Service Commission in the various provinces. இப்போ 1935ல் ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அதில் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது சென்ட்ரலில், இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து சென்ட்ரல் கண்ட்ரோல்லையும், ப்ரொவிஷனல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்தந்த ப்ரொவிஷன்ஸ் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கண்ட்ரோலில்
ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ப்ரொவிஷன் வாஸ் ஆல்சோ மேட் ஃபார் தி ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன் 2 or more ப்ரொவின்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் 2-3 இடங்கள் ஒன்றா சேர்ந்து கூட, இப்போ 2-3 ஸ்டேட் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி 2-3 ப்ரொவிஷன்ஸ் ஒன்றா சேர்ந்து கூட இந்த பப்ளிக் சர்வீசஸ் கமிஷனை வந்து நடத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆல்தோ த மெயின் எய்ம் ஆஃப் திஸ் மெஷர் வாஸ் டு சர்வ் தி பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட், இட் பிகேம் தி பேஸ் ஆஃப் தி சிவில் சர்வீஸ் சிஸ்டம் இன் இண்டிபெண்ட் இந்தியா. என்ன தான் இவங்க எல்லாமே செஞ்சுருந்தாலும் கூட இந்த பிரிட்டிஷ்குடைய தேவைகள் எல்லாத்தையுமே செய்கிறதுக்கும் பிரிட்டிஷுடைய ஒர்க் செய்கிறதுக்கும் தான் மெயினாக வந்து இந்த சிவில் சர்வீசஸ் ஒர்க்கெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சிவில் சர்வீஸ் சிஸ்டம் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருந்தது. ஸோ அந்த காலத்தில் அவங்க பண்ண அந்த சிவில் சர்வீஸ் சிஸ்டம் தான் இண்டிபெண்ட் இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் ஈவன் இப்போயும் நமக்கு சிவில் சர்வீசஸ் இருக்குது. ஸ்டேட்டில் நடக்கிறதுக்கெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி அப்படி நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கிறதெல்லாம் யூபிஎஸ்சி அண்டரில் நடக்குது. ஸோ இது இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஆர்மி. இந்த ஆர்மி வாஸ் தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் தி பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. இந்தியாவிலே அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வீஸ், ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அது ஆர்மி தான். வந்து இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணதில், நம்மளை நிர்வகிக்கிறதுல முக்கியமாக பங்கு வகிச்சது ஆர்மி. The East India Company started recruiting its own army, which came to be known as the Sipahi Army for Sipahi or soldier. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுச்சு, தனக்கு தேவையான ஆர்மிக்கு அவங்களே ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டாங்க. அவங்களே வந்து வேலைக்கு அமைச்சிக்கிட்டாங்க. அவங்கள வந்து சிப்பாய் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. தட் சிப்பாய் ஆர்மி வாஸ் ட்ரெயின்ட் அண்ட் டிசிப்ளின்ட் அக்கார்டிங் டு யூரோப்பியன் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் வாஸ் ரெக்கமெண்டட் பை யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் இன் தி பேட்டில் ஃபீல்டு. இந்த சிப்பாய் ஆர்மிக்கு வந்து யூரோப்பியன் மிலிட்ரிக்கு என்னெல்லாம் ட்ரைனிங்ஸ் கொடுத்தாங்க, என்னெல்லாம் டிசிப்ளின்ஸ் சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து இங்கேயும் ட்ரைனிங் கொடுத்து டிசிப்ளின்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக யூரோப்பியன் ஸ்டைல்லையே எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஆஃபிஷியல்ஸுடைய அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு இவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, சிப்பாய் ஆர்மிஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டியூரிங் த early stage of British rule, 3 separate armies had been organized in 3 presidencies of Bengal, Bombay and Madras. ஸோ இந்த பிரிட்டிஷுடைய ஆட்சி காலம் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அப்போ 3 ஆர்மிஸ், 3 தனித்தனி ஆர்மிஸ் வந்து மெயின்டைன் பண்ணாங்க 3 பிரசிடென்சிஸில். ஒன்று பெங்காலில் இருந்தது, இன்னொன்று பாம்பே அண்ட் மெட்ராஸ். Army had a great contribution in the establishment and expansion of British rule in India. பிரிட்டிஷுடைய ஆட்சி வந்து இந்தியாவில் பரவுறதுக்கும் அவங்களுடைய கண்ட்ரோல் மேலோங்கி இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய ஒர்க்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆர்மி தான். இந்தியன் சோல்ஜர்ஸ் வேர் கிவன் லெஸ் சேலரிஸ் அண்ட் அலையன்சஸ் தேன் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ். இதில் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸும் இருந்தாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸும் இருந்தாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ரொம்பவே சேலரிஸ் அலையன்சஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ்க்கு அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. In 1857, the Indians constituted about 86% of total strength of the company's army. இந்த கம்பெனியுடைய ஆர்மிலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சோல்ஜர்ஸு கிட்டத்தட்ட 86% ஆஃப் ஆர்மி வந்து இந்தியன்ஸாகவே இருந்தாங்க. ஹவவர் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி ஆர்மி வாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரிட்டிஷ். எவ்வளோ பேர் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸாக இருந்தாலும் கூட இந்த ஆர்மியுடைய குரூப்புக்கு ஹெட்டாக இருந்தது கட்டாயமாக ஒரு பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க. இந்தியன்ஸை வந்து யாரையும் ஹெட் ஆக்கலை. For example, in 1856, only 3 Indians in the army received a salary of 300 rupees per month. 1856ல ஒவ்வொரு சோல்ஜருக்கும் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய், அந்த ஒரு மாதத்துக்கு 300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேலரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. The highest rank of Indian could ever reach was that of the Subedar. ஸோ இவங்க ப்ரொமோஷன்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இவங்க ஹையஸ்ட்டாக போய் ரீச் ஆகக்கூடிய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுபேதார் அப்படிங்கிற ஒரு லெவலில் மட்டும்தான் இவங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. After the revolt of 1857, the important changes were made in the Indian Army services in 1857ல ஒரு பெரிய ஒரு கலகம் வந்து ஏற்பட்டுச்சு. அதுதான் வந்து நம்மளுடைய முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு கூட நம்ம படித்தோம். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் போயிட்டு அவங்கள தாக்கினது, அந்த ஸ்டோரி வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்தியன் ஆர்மி சர்வீஸில் பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தாங்க 1858ல். தி இன்க்ரீஸ்ட் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்ட் ரெடியூஸ்ட் இந்தியன் ட்ரூப்ஸ். ஸோ நம்ம இதில் 86% மேலே நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்ததுனால தான் அந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 வந்து நடந்தது. ஸோ என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷுடைய சோல்ஜர்ஸுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டு இந்தியன் சோல்ஜர்ஸுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிட்டாங்க. ஆல்சோ ஒன்லி இங்கிலீஷ் வேர் அப்பாயிண்டட் இன் ஆர்டிலரி.
ஆர்ட்டிலரி அப்படின்றது அந்த பெரிய பெரிய மிஷன்ஸு, பீரங்கிகள், இந்த பாம்ஸ் அந்த மாதிரியான கன்ஸு அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தான் வந்து ஆர்ட்டிலரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்ட்டிலரியுடைய ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த இந்தியன் பீப்புள்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணலை. வெறும் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸை மட்டுமே அதோடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. Police. When the East India Company took over the Diwani in 1765, the Mughal police system was under the control of Faujdars who were in charge of their circus or rural district. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணிச்சு, திவானி அப்படின்றத அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க 1765. அப்போ அந்த முகலாயர்களுடைய போலீஸ் சிஸ்டம் இருந்தது இல்லையா, அது வந்து ஃபுஜ்தார்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. இவங்க தான் வந்து அந்த சர்க்காருக்கோ இல்லைனா அந்த ரூரல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ வந்து இவங்க தான் வந்து ஹெட்டாக இருந்தாங்க. This kotwals were in charge of towns while the village watchmen were paid and controlled by the zamindars. இந்த கொட்வால்ஸ் இவங்களை வந்து கொட்வால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டவுனில் இருக்கக்கூடிய போலீஸஸ் எல்லாம் வந்து கொட்வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன்ஸ்க்கெல்லாம் வந்து சேலரி கொடுக்கறது, கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜமீன்தார்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்டுடைய ஹெட்டாக ஃபவுஜ்தாஸ் இருந்தாங்க. டவுனுடைய ஹெட், அதாவது அந்த போலீஸ் சிஸ்டமில் ஹெட்டு சொல்கிறது கொட்வால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு வில்லேஜ் லெவலில் வில்லேஜ் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போலீஸை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. The police system was created by Lord Cornwallis. Lord Cornwallis அப்படிங்கிறவர் தான் இந்த போலீஸ் சிஸ்டமை கொண்டு வராரு. He relieved the zamindars from police functions and established a regular police force in 1791. ஸோ வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஜமீன்தாஸுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க இல்லையா போலீஸ் எல்லாம், வில்லேஜ் வாட்ச்மேன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்லேருந்து எடுத்துக்கிட்டு ரெகுலர் போலீஸ் ஃபோர்ஸாக இவங்களை வந்து கொண்டு வராங்க 1791. Cornwallis established a system of circles or thanas, each headed by a daroga. ஸோ ஒவ்வொரு சர்க்கிள் ஒவ்வொரு இதுவை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அந்த ஒவ்வொரு சர்க்கிள்க்கும் அதை வந்து தானாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இவங்களுக்குடைய ஹெட் வந்து தரோகா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் போலீஸ் ஹெட் வந்து தரோகா அப்படின்னு சொல்கிறாங்க. த அத்தாரிட்டி ஆஃப் தி தரோகா எக்ஸ்டெண்டட் டு வில்லேஜ் வாட்ச்மேன் ஹூ பெர்ஃபார்ம்டு தி பப்ளிக் டியூட்டிஸ் இன் த வில்லேஜஸ். ஸோ இந்த டரோகாஸ் அப்படிங்கிறவங்க என்னென்னா இந்த வில்லேஜ் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களுடைய அந்த பொசிஷனில் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வில்லேஜில் போலீஸ் டியூட்டி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. த ஹெரிடிட்டரி வில்லேஜ் போலீஸ் பிகேம் சவுக்கிடார்ஸ். ஸோ ஹெரிடிட்டரியாக இவங்க அப்பா அவங்களுக்கு அடுத்த மகன் அப்படியே தலைமுறையாக வருவாங்களே அவங்கள வந்து சவுக்கிடார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வில்லேஜ் லெவலில். இந்த பிக் சிட்டிஸ் த ஓல்டு ஆஃபீஸ் ஆஃப் கொட்வால் வாஸ் ஹவவர் கண்டினியூட். டவுன் லெவலில் கொட்வால்ஸ் அப்படிங்கிற அந்த ஓல்டு ஆஃபீஸை வந்து கண்டினியூ பண்ணாங்க. அண்ட் டரோகா வாஸ் அப்பாயிண்டட் டு ஈச் ஆஃப் தி வார்ட்ஸ் ஆஃப் தி சிட்டி. சிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு வார்டுக்கும் டரோகா அப்படிங்கிற அந்த ஒரு குரூப் ஆஃப் போலீஸஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. தி தரோகா சிஸ்டம் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு மெட்ராஸ் இன் 1802. மெட்ராஸ்க்கு இதை கொண்டு வந்தது 1802 கொண்டு வராங்க. பிஃபோர் த போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வாஸ் created, all the thanas were under the general supervision of the district judge. ஸோ டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுங்க வந்து அப்போ கிடையாது போலீஸில். அது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தானா இந்த மொத்த தானாஸ்ன்றது தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹையர் அத்தாரிட்டிஸாக இருக்கிறவங்கள தானாஸ் சொல்கிறாங்களா. ஸோ இவங்க எல்லோரும் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டுடைய ஜட்ஜுடைய கண்ட்ரோலில் இந்த தானாஸ் எல்லாருமே இருந்தாங்க. இன் 1808 a superintendent of police was appointed for each division. ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. 1801 அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. லேட்டர் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வாஸ் இன்ட்ரஸ்டட் வித் தி டாஸ்க் ஆஃப் கண்ட்ரோலிங் தி போலீஸ் ஃபோர்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய போலீஸ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கலெக்டர்ஸுடைய கண்ட்ரோலில் வந்துட்டாங்க. த மெயின் டாஸ்க் ஆஃப் தி போலீஸ் வாஸ் டு ஹேண்டில் கிரைம் அண்ட் டு ப்ரிவென்ட் கான்ஸ்பிரன்சி அகேன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல். இந்த போலீஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா கிரைம் நடக்காமல் பார்த்துக்கணும், அதே மாதிரி பிரிட்டிஷை எதிர்த்து யாரெல்லாம் ப்ராப்ளம்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இவங்களுடைய முக்கியமான வேலையாக இருந்தது. ஜுடிஷியல் சிஸ்டம். ஜுடிஷியல்ன்றது கோர்ட்டு, லாயர்ஸ், ஜட்ஜஸ், அந்த வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் நீதிமன்றம் சொல்கிறோம். இன் 1772 the dual government was abolished and the company took over the direct responsibility for the collection of revenue as well as the administration of justice. 1772 கவர்மெண்ட் டியூயல் கவர்மெண்ட் அப்படின்றத அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியன்ஸும் ஆட்சி செய்வாங்க, பிரிட்டிஷும் ஆட்சி செய்வாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. கம்பெனியே வந்து டோட்டல் இதுவுமே மொத்த கண்ட்ரோலுமே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன், உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா
கம்பெனியுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. கான்சிக்வென்ட்லி திவானி அடாலட் அண்ட் ஃபௌஜ்தாரி அடாலட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அதே சமயத்தில் டிவானி அடாலத் அப்படின்றதையும் ஃபௌஜ்தாரி அடாலத் அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. பை தி ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அ சுப்ரீம் கோர்ட் வாஸ் செட்டப் இன் கல்கட்டா. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 படி கல்கட்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு சுப்ரீம் கோர்ட்டை வந்து அமைக்கிறாங்க. திஸ் கோர்ட் கன்சிஸ்டட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 3 பியூன்ஸ் ஜட்ஜஸ் who were appointed by the crown. இந்த கோர்ட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்னு ஒருத்தர் இருப்பார், பெரிய ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பார். அவங்க இல்லாமல் 3 வந்து அடிஷ்னல் ஜட்ஜஸ் வந்து இருந்தாங்க. இந்த ஜட்ஜஸ் எல்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா க்ரௌன், அதாவது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து மன்னர்கள் தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. திஸ் கோர்ட் டிசைடட் சிவில், கிரிமினல், எஸ்கலேஷியல் அண்ட் அட்மிரால்டி கேசஸ். ஸோ இவங்க எல்லா கேசஸுமே வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆன் தி மாடல் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா, சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் மெட்ராஸ் இன் 1801. அது கல்கட்டாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்களா சுப்ரீம் கோர்ட்டை, அதே மாதிரி இப்போது மெட்ராஸ்லேயும் கொண்டு வராங்க 1801. அண்ட் இன் பாம்பே இன் 1823. அதே மாதிரி பாம்பேல கொண்டு வராங்க 1823. இன் 1832 வில்லியம் பென்டிக் ஸ்டார்டட் ஜூரி சிஸ்டம் இன் பெங்கால். அதே மாதிரி பெங்காலில் ஜூரி சிஸ்டம் கொண்டு வராரு வில்லியம் பென்டிக் அப்படிங்கிறவர் 1832. இந்தியன் லா கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு கம்பைல் தி லாஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியன் லா கமிஷன் அப்படின்றது ஒரு குரூப் அமைக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு குரூப்பை வந்து அமைக்கிறாங்க, இந்தியனுடைய லாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது. த ரூல் ஆஃப் லா வாஸ் எஸ்டாப்ளிஷ் ஃபார் தி ஹோல் எம்பையர். இந்த ரூல் ஆஃப் லா அப்படின்றது மொத்த எம்பையருக்கும், பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் என்னெல்லாம் இடங்கள் இருக்கோ மொத்த ஏரியாவுக்குமே வந்து இதை பிரகடனம் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு த இந்தியன் ஹை கோர்ட்ஸ் ஆக்ட் 1861, 3 ஹை கோர்ட்ஸ் வேர் செட் அப் இன் கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஓல்டு சுப்ரீம் கோர்ட்ஸ். ஸோ இந்த புது ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற இந்த சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ஹை கோர்ட்ஸை வந்து கொண்டு வராங்க. ஹை கோர்ட் ஆக்ட் 1861 படி 3 ஹை கோர்ட் கொண்டு வராங்க. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தது இல்லையா கல்கட்டாவில், பாம்பேயில், மெட்ராஸில், அதே இடங்களில் இப்போ ஹை கோர்ட்டாக அதை மாற்றிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தது இப்போ ஹை கோர்ட்ஸாக மாற்றிடுறாங்க.